ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு எடுத்து லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான அளவுகளை நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ளவுஸோட பின் துண்டு நீளம், ப்ளவுஸோட முன் துண்டு நீளம், ப்ளவுஸோட பின் கழுத்து இறக்கம், முன் கழுத்து இறக்கம், அக்கிள் இறக்கம், கை நீளம், ப்ளவுஸோட அகலம், ப்ளவுஸோட மொத்த அகலம் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி போட்டு வச்சுட்டு மெஷர்மெண்ட் டேப்பை இந்த ஆம்கோல் பக்கத்துலேருந்து அந்த ஆம்கோல் பக்கம் வரைக்கும் வச்சு அளக்கணும். அளக்கும்போது நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து 20 கிடச்சிருக்கு. இப்போ 20ங்கிறது பேக் சைடில் அளவு மட்டும் தான். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டும் வேணும் அப்படி தானே. அப்போ அதனால் இந்த மெஷர்மெண்ட் டேப்பை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது 40 இன்ச்சு. அப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவுகள் எழுதியிருக்கோம்ல, அதில் வந்து 40 இன்ச்சுன்னு போடுறோம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து 40 சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ப்ளவுஸோட பேக் சைடு நீளத்தை நம்ம அளக்கலாம். இப்போ அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு கீழே லென்த் வரைக்கும் அளக்கும்போது நமக்கு வந்து 14 கிடச்சிருக்கு. ப்ளஸ் அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணி 15 வைக்கிறேன். இப்போ எதுக்காக நான் 1 இன்ச் ஆட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 1.5 இன்ச் வைக்க மாட்டேன். நான் வந்து ஒரு லைனிங்கில் 1.5 இன்ச் தனியாக கட் பண்ணி நான் இது மாதிரி மடித்து தைச்சிருவேன். அதுக்காக தான் நான் இப்படி அளவு எடுக்கிறேன். நீங்கள் வந்து துணியிலேயே மடக்கி தைப்பேன் அப்படின்னா நீங்கள் அது கூடயே சேர்த்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இதில் வித்தியாசம். இப்போ வந்து பின் கழுத்து இறக்கம் எடுக்கலாம். இதில் வந்து 7.5 இருக்குது. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ண 1/2 இன்ச் வேணும். அதுக்காக வந்து அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து பின் கழுத்து இறக்கம் வந்து நம்ம 8 வைக்கிறோம். 8 வைக்கிறோம். ஷோல்டர் சேர்த்து தாங்க வைக்கணும், ஷோல்டர் சேர்க்காமல் வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஆம்கோல் சைஸ் பார்க்கலாம். ஆம்கோல் அளவு மெஷர்மெண்ட் டைப்பை இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக வந்து இதில் வந்து 5.5 கிடச்சிருக்கு. ப்ளஸ் நம்ம இது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் பிடிக்க நம்ம 1/2 இன்ச் போயிடும். அதுக்காக இப்போ வந்து ஆம்கோல் இறக்கம் வந்து நம்ம எல்லாம் வச்சுருக்கோம் 6 இன்ச் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து கை நீளம் எடுக்க போகிறோம். கை நீளம் வந்து இதில் 9 இருக்குது. ப்ளஸ் அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 10 வைக்கிறேன். ஏன்னா கீழே நம்ம அடித்து திருப்புறதுக்கும் மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் எனக்கு வேணும். அதுக்காக வந்து 10 வைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட முன் துண்டு நீளம் அளக்கிறேன். நல்லா ஷோல்டருக்கு கொடுத்துருக்காங்களோ அது சேர்க்காம தான், அதுக்கு கீழே தான் வச்சு நான் அளவு எடுக்க போகிறேன். அது கீழேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அந்த மெயின் டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த வரைக்கும் வச்சு அளக்கணும். இதில் வந்து எனக்கு 13 கிடச்சிருக்கு. ப்ளஸ் அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு நம்ம சேர்க்கலை, அதுக்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணுறேன். அப்போ நமக்கு வந்து முன் துண்டோட நீளம் 13.5 கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். முன் துண்டோட நீளம் வந்து 13.5. இப்போ வந்து ப்ளவுஸோட வந்து இப்போ நம்ம வந்து அகலம் பார்க்கணும். அகலம் ப்ளவுஸோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸ் அப்படி பேக் சைடில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் டேப்பை எப்படி நம்ம வைக்கும்போது வச்சோன்னா நமக்கு 20 கிடைக்குதா. 20 வந்து நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 40 கிடச்சிச்சு. இப்போ 4 பக்கம் அளவு. இப்போ நம்ம ஒரு பக்கம் அளவு தான் வேணும். 40ல் வந்து ஒரு பங்கு வந்து 10. இந்த 10 கூட நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கிடுறோம். அப்போ ப்ளவுஸோட அகலம் வந்து 10 + 1.5 11.5. இதுதான் ப்ளவுஸோட கரெக்டான அகலம். தையலுக்கும் நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். இதை தான் நம்ம மார்க் பண்ணும்போது துணியில் மார்க் பண்ணணும். முன் கழுத்து இறக்கம் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். பட்டிக்கு வந்து நான் இப்போ அளக்க மாட்டேன். நான் வந்து பட்டிக்கு வந்து தைக்கும்போது தாங்க நான் வந்து பேலன்ஸ் துணியை அளந்து நான் அதில் மார்க் பண்ணுவேன். வாங்க இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இப்படி துணியை 4 ஃபோல்ட் பண்ணி மடித்து போட்டிருக்கோம். கீழே வந்து 1/2 இன்ச்சு நம்ம வந்து அடித்து திருப்புவோம்ல, இது வந்து லைனிங் ப்ளவுஸ், அதனால் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸோட லென்த் வந்து 9. ப்ளஸ் அது கூட நம்ம வந்து இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வேணும். அதுக்காக 9.5 வைக்கிறேன். 9.5ல் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் ஆப்போசிட் பக்கம் அதே போல் 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் கொடுக்கணும்ல கைக்கு, அதுக்காக 3.5 இன்ச் நான் வைக்கிறேன். 3.5 இன்ச் வச்சுட்டு உள்ள தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அந்த துணியை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 1 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் வச்சுட்டு இதில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடணும். இந்த மார்க்குக்கும் அந்த மார்க்குக்கும் இடையில வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட வித்து வந்து 10 வச்சுருக்கேன். இந்த 10 எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள்.
இப்போ இதுக்கு ஸ்லாண்டிங் லைன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இல்லை 8 இருக்குது, நான் 4 மார்க் பண்ணிக்கிடுறேன். 4 மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஷேப் ஸ்கேல் வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைன் வந்து பேக் சைடுக்குள்ளே லைன் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ளே லைன். இந்த 1 இன்ச்சுக்கு கீழே தாங்க ஃப்ரண்ட்டு உள்ள ஷேப்பை நம்ம வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கலாம் அதில் ஸ்லீவுக்கு. இப்போ ப்ளவுஸில் கீழ்கை அகலம் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதில் வச்சுட்டு மார்க் பண்ண வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்காக இதில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது தான். ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நீங்கள் இந்த ஆம்கோல் இந்த ஷேப் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஷேப் ஸ்கேலை யூஸ் பண்ணும்போதும் ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். கீழே உள்ள எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஷேப்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் இருக்கவே முடியாது. இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கும் அழகாக வரும். ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு 4 பீஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம வந்து பேக் சைட் கட் பண்ண போகலாம் ப்ளவுஸுக்கு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். கஸ்டமர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி, லைனிங் துணி கடையில் அது லாஸ்ட் பீஸ்னோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு ஷேப் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிசுறு இருக்கும், அதை வந்து நம்ம ஷேப் அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பேக் சைடுக்கு 1.5 இன்ச்சு நான் தனியாக தான் லைனிங்லேருந்து மடித்து நான் தைப்பேன் அப்படின்னு. நான் துணியிலே சேர்க்க மாட்டேன், பேக் சைடு அளவுலேயே சேர்க்க மாட்டேன். அதுக்காக வந்து 1.5 இன்ச் துணியை வந்து நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இது ஸ்கேல் சைஸ் 1.5 இன்ச் இருக்கும், அதுக்காக வந்து ஸ்கேல் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ துணியிலே மடக்கி தைக்கிறவங்க துணியிலே மடக்கி தைக்கலாம், இது என்னோடய விருப்பம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் வந்து நம்ம நார்மலாக வழக்கம் போல் நம்ம அளவு எடுப்போம்ல, அளவு மார்க் பண்ணுவோம்ல, அந்த அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். பின் துண்டு நீளம் 14 + 1 15. அந்த 15 இன்ச்சை நான் அப்படியே வச்சுக்கிடுறேன். 15 இன்ச்சை வச்சுட்டு அது வந்து ப்ளவுஸோட பின் துண்டு நீளம், அதை வந்து மார்க் பண்ணணும். எதுக்காக நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நோட்டில் எழுதும்போது தப்பாக எழுதிட்டேன், அதனால தான் அப்படி யோசிச்சுட்ருக்கேன். இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட அகலம் வந்து 11.5. அந்த 11.5 நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஹைட் எவ்வளோ 15, அந்த 15 இப்படி மாதிரி இந்த ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் அந்த பாக்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இப்படி பாக்ஸ் மாடலில் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் எனக்குமே புரியல, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லிக் கொடுத்தோன்னே எனக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுட்டு, பிகினர்ஸ்க்காக இந்த நீங்கள் பாக்ஸ் போட்டு கட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இது ரெடி பண்ணுறது ஒன்றும் இல்லை, நீளத்தையும் அகலத்தையும் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி போடுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து மேலே 11.5 வச்சுருக்கேன்ல, அதே அளவு தான் கீழேயும் வச்சுருப்பேன். ஏன்னா பின்னாடி டாட் பிடிக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், அதுக்காக தேவைப்படும். அதுக்காக நான் 11.5 இன்ச்சே கீழே வச்சுருவேன். தேவைப்பட்டால் மட்டும் தான் ஷேப் கட் பண்ணுவேன். நெக் ஓப்பன் வந்து 2.5 கொடுத்துருக்கேன், ஷோல்டர் வந்து 3 கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 5 வச்சுருக்கேன். 5.5 வச்சுருக்கேன்.
பின் கழுத்து இறக்கம் வந்து 8 வச்சுருக்கேன். 7.5 இருந்துச்சு. நம்ம ஷோல்டருக்காக இப்படி போல் அதுக்காக வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ணி நான் வந்து 8 வச்சுருக்கேன். இப்போ கீழே பாருங்கள், நான் வந்து இதில் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஆக்சுவலி 40 சைஸுக்கு வந்து நம்ம நெக் ஓப்பன் வந்து 3 தான் வைக்கணும். ஏன்னா இது கஸ்டமர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 3 வேண்டாம், எனக்கு ஷோல்டர் இறக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் மேலே 2.5 வச்சுட்டு கீழே அவங்க கொஞ்சம் பாடியாக தான் இருப்பாங்க, அதனால் கீழே வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா முதுகு கொஞ்சம் விரிஞ்ச முதுகாக இருக்கும்போது கீழே வந்து 3 இன்ச் வச்சு மேலே 2.5 இன்ச் வச்சோன்னா பார்க்க ஷேப் இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ மேலே வச்சுருக்க இதே 5.5 இன்ச்சை கீழே மார்க் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா ஆம்கோலுக்கு நமக்கு தேவைப்படுது, அதுக்காக 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆம்கோல் அளவு 6, அதையும் இதில் மார்க் பண்ணிக்கிடுறேன். சேம் ஆப்போசிட் சைடு அதே 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் போட்டுறவங்களாம் இதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எல்லா மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணணும். பேக் சைடு ஆம்கோலுக்கு 1.25 இன்ச்சு கொடுத்துக்கோங்க ஷேப்புக்கு. பேக் சைடில் லைட்டாக ஷேப் வச்சுக்கிறேன். ஷேப்புக்காக பேக் சைடு 1.25 இந்த ஷேப் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி ப்ளவுஸ்க்கு இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரெஸ் ஏதாவது தைக்கிறோம் அப்படின்னா தான் அந்த பெரிய ஸ்கேல், அந்த 6 மாதிரி வைக்குமே அந்த ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் அது யூஸ் பண்ணுவேன். இதுவும் ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் தான், இது கொஞ்சம் ஃபேன்சி மாடல். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பேக் சைடு நமக்கு ரெடி ஆகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ளவுஸோட அகலம் மேலே 11.5 வச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஆம்கோல் பக்கம் அதே 11.5 தான் கீழே வச்சுருக்கேன். அது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு, பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த 11.5 அளவு கீழேயும் கரெக்டாக தான் இருக்கும். சிலருக்கு அது கூட பத்தாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்க வேண்டியிருக்கும். அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா கீழே இடுப்பு சுற்றளவு நம்ம வந்து நீங்கள் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் மேலே உள்ள அதே அளவு கீழேயும் வச்சுருவேன். ஏன்னா எல்லாருக்கும் இடுப்பு சுற்றளவு ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு சின்னதாக இருக்கும், சிலருக்கு பெருசாக இருக்கும். இப்போ ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு நமக்கு ரெடி ஆகிட்டு, இதை விட ஈஸியான மெத்தட் இருக்கவே முடியாது. பாருங்கள், பேக் சைடு ரெடி ஆகிட்டு இனிமேல் ஃப்ரண்ட் நம்ம ரெடி பண்ணணும். சிலவங்க ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கட்டிங் போடுவாங்க. இது வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் இருக்குது, அதனால வந்து நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறேன். ஆக்சுவலி அளவு ப்ளவுஸ் கூட நான் தைச்சி கொடுத்தது தான், என்னோடய ஃபேவரட் கஸ்டமரோட ட்ரெஸ் இது. இப்போ முன் துண்டு அளவுகளை நம்ம எழுதிக்கலாம். முன் துண்டு நீளம் நம்ம வந்து 13.5 வச்சோம், அந்த 13.5 மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி அந்த ஆப்போசிட் பக்கமும் 13.5 வைக்கிறேன். ப்ளவுஸோட அகலம் எவ்வளோ எடுத்துருந்தோம் 11.5, அந்த 11.5 மார்க் பண்ணுறேன். இனிமேல் இதுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்க, இனிமேல் வந்து நம்ம நெக் மார்க் பண்ணுவோம். நெக் மார்க் பண்ணாமல் அதே போல் 2.5 இன்ச் நெக் ஓப்பன் வச்சுக்கிறேன். ஷோல்டர் வந்து 3 வைக்கிறேன், ஐ மீன் 5.5, மொத்தமாக சேர்த்து 5.5 வச்சுருக்கேன். ஆம்கோல் இறக்கம் அதே போல் 6 வைக்கிறேன். சேம் இதே பக்கம் முன்கழுத்து இறக்கம் 6.5 இருக்குது, அந்த 6.5 வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கும் கீழே வந்து நான் 3 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அது ப்ராடான பாடிக்கெலாம் அது கரெக்டாக இருக்கும். கொக்கி மட்டும்போது அழகாக நல்லா யூ ஷேப்பில் வரும். அந்த கீழே 3 இன்ச் வைக்கும்போது அந்த 3 இன்ச்சை கொடுத்துக்கிட்டுறேன். இப்போ இது 5.5 எதுக்குன்னா நம்ம வந்து மேலே வச்சோன்னா ஷோல்டர், அந்த ஷோல்டர் 5.5 நான் இதே ஆம்கோல் பக்கமும் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 5.5 அதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட அளவு 6, அதையும் இல்லை மார்க் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல் எல்லா பாக்ஸையும் இப்போ நம்ம ஜாயிண்ட் பண்ண போகிறோம். எல்லா மார்க் பண்ணியிருந்த இடத்த எல்லாம் நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம 1 இன்ச் கொடுத்தா போதும். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன்.
அந்த ஷேப் ஸ்கேலை வச்சு நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்க, இனிமேல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் துணி கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 250 வாங்குவேன். லைனிங் ப்ளவுஸ்க்கு 250 வாங்குவேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கர்வ் ஷேப்பாக அழகாக டர்ன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இது என்னடா ஃப்ரண்ட் பீஸ்னால், இது வந்து ஃபோர் டாட் ப்ளவுஸு. இப்போ 4 டாட் ப்ளவுஸ்க்கும் 3 டாட் ப்ளவுஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரையில பாருங்களேன். 3 டாட் ப்ளவுஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து பார்ப்போம். இப்போ அளந்து பார்க்கும்போது இதில் பாருங்கள் 4.5 கிடச்சிருக்கு. இப்போ அந்த 4.5 நம்ம அதில் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஷோல்டருக்கு நம்ம எதுக்கு மேலே அரேஞ்ச் விட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம அதை எப்படினாலும் அந்த நம்ம கழுத்தை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த அரேஞ்ச் போயிடும். அதுக்காக அரேஞ்ச் போயிடுமா. இப்போ வந்து நம்ம அந்த 4.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஷேப்காக நான் அது 1 இன்ச்சு, கீழே ஷேப்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். பட்டிக்காக 1/2 இன்ச்சு. இப்போ பாருங்கள், அதில் 4.5 இன்ச் வந்திருக்குமா. இப்போ வந்து நம்ம கப்கான ஷேப், நான் வந்து கப் ஷேப் வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு 3.5 கூட வைக்கலாம். 3 இன்ச் கொடுத்துருக்கேன். டாட்டோட லென்த் வந்து 3.5 ப்ளஸ் 1.5 இன்னொரு 1.5. டாட்டோட லென்த் வந்து 3. இப்போ வந்து நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பக்கத்தில் எப்படி அளக்கணும் அப்படின்னா, நமக்கு ஆம்கோல் பக்கமும் துணி விடணும். நம்ம ஷேப் கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் துணி எடுத்துருவோம்ல. இப்போ இது 4 டாட் ப்ளவுஸ் அப்படின்னா நான் துணி எடுக்கலை, அப்படியே வச்சுருக்கேன். த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கும் 4 டாட் ப்ளவுஸ்க்கும் அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஷேப் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 3 டாட் ப்ளவுஸ். ஷேப் கட் பண்ணலை, அதாவது ஆம்கோல் பக்கம் வர ஷேப் கட் பண்ணலை அப்படின்னா அது 4 டாட் ப்ளவுஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டுக்குமே ஷேப் கட் பண்ணணும். 4 டாட் ப்ளவுஸ்க்கும் நம்ம ஷேப் கட் பண்ணுவோம், 3 டாட் ப்ளவுஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் ஷேப் கட் பண்ணுவோம். ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும்ல, அதுக்காக. இப்போ 3 டாட் ப்ளவுஸ்னால் நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்க. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணுவேன் எப்போன்னா, நான் லைனிங் துணியில் ஜாயின் பண்ணி தைக்கும்போது தான் நான் கட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி கட் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், சாம்பிளுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். இது மெயின் டாட்டு, இது சைடு, இது ஆம்கோல், இது வந்து இந்த 4 டாட் எக்ஸ்ட்ரா ஒன்று பிடிப்போம்ல, அந்த 4 டாட். இவ்வளோ தாங்க 3 டாட்டுக்கும் 4 டாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 3 டாட்டும் ஈஸியாக தைச்சிடலாம், 4 டாட்டும் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா துணியில் இதை வந்து நான் பட்டிக்கு தேவைப்பட்ட கழுத்துக்கு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் தானே இருக்குது, அதனால் ஃப்ரண்ட் பக்கம் உள்ள துணியை எடுத்துக்கிட்டுறேன், முன் பக்கம் உள்ள துணியை. இப்போ வச்சு இப்படி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஷோல்டர் பிடிக்க அரேஞ்ச் விட்ருவோம்ல, அதை விட்டுட்டு இந்த துணி எப்படியே மெல்லமாக வைக்கணும். அது பேக் சைடு துணியும் இருந்தோடனே சரியாக வரமாட்டேங்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்லீவோட வித் வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்கலாம், பேக் பார்ட்டு நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பீஸை எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ பாருங்கள், மெஷர்மெண்ட் டேப் எடுத்து நம்ம அளக்கும்போது நமக்கு இந்த வித்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 10 இன்ச் இருக்கா? இந்த 10 இன்ச்சு தாங்க ஸ்லீவோட வித்து. இப்படி தாங்க நான் எடுப்பேன். இது வந்து 11 பாடியோட அகலம் 11 இருந்தாலும் நான் அப்படி வைப்பேன், 12 இருந்தாலும் நான் அப்படி தான் வைப்பேன். எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல துணி, அதை சேர்க்காம, அதுக்கு 1.5 இன்ச் விட்டுருப்போம்ல, அதை சேர்க்காம அதுக்கு உள்ள துணியை மட்டும் அளப்பேன். 10 இன்ச் வருதா, இல்லை சிலருக்கு 8 கூட வரும், 9 வரும். அதை தான் நான் ஸ்லீவ் வித்தாக வைப்பேன். அது கரெக்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க மக்களே, பாய். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.